இந்த வீடியோல நம்ம வந்து த நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்ல ஜாப் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 500 அசிஸ்டன்ட் ஜாப் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 500 ஜாப் வேகன்சி. அதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 40 வேகன்சி வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து பிடபிள்யூடி இந்த மாரி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 4 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 இந்த வேகன்சி வந்து குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 40 வேகன்சி இருக்கு. ஸோ இந்த ஜாப்க்கான டேட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன்ல நீங்க போடணும்னு விருப்பப்படுறவங்க இந்த எக்ஸாமுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17/12/2024 அன்னைக்கிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் வந்து டைம் குடுக்குறாங்க 2025. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டேட் வந்துட்டு 27/1/2025க்கு வந்து பிரிலிமினரி எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 2ஆம் தேதி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடி ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி வந்து உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்துரும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியனா இருந்தா போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க அந்தந்த ஸ்டேட்லயே வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு வைப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட்க்கு என்ன லாங்குவேஜ் வந்து இருக்கோ, அந்த லாங்குவேஜ்ல அவங்க வந்து டெஸ்ட் வைப்பாங்க. கடைசி ரவுண்டா. அந்த டெஸ்ட்ல நீங்க வந்து பாஸ் பண்ணணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் குவாலிஃபிகேஷன் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள தான் இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா, எந்த டேட் ஆஃப் பர்த்ல பொறந்தவங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. 2/12/1994லேருந்து 1/12/2003 இருக்கக்குள்ள டேட் ஆஃப் பர்த் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இவங்களுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து குடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு. எஸ்சி, எஸ்டி கேட்டகரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷமும், ஓபிசி கேட்டகரியில வந்து நான் கிரீமி லேயரா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 வருஷமும் குடுத்துருக்காங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து 10 வருஷம் குடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, +3 இயர்ஸ், மேக்ஸிமம் 45 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விடோ, டிவோர்ஸ் இந்த மாரி உமன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷமும், அதே மாரி பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி அதாவது இதுக்கு முன்னாடி இந்த நியூ இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை பார்த்துருந்தாங்கன்னா, அவங்களுக்கான 5 வருஷம் குடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரியில எந்த கேட்டகரி நீங்க வரீங்க அப்படின்றத ஏஜ் ரிலாக்சேஷன் நீங்க வந்து பார்த்துட்டு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பத்தி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். அதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கண்டிப்பா ஒரு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் வந்து படிச்சே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஸ்டேட்ல வந்து நீங்க அப்ளை பண்றீங்களோ, அந்த ஸ்டேட்டுக்கான லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா லாங்குவேஜ் வந்து பேசவும், எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க எந்த ஸ்டேட்ல அப்ளை பண்றீங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. நீங்க வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ, அந்த ஸ்டேட்லயே வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு வைப்பாங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க மாத்திரம் தான் இதுக்கு வந்து ஜாப்க்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. எப்படி செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிரிலிமினரி எக்ஸாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் எக்ஸாம். இது 2ம் கிளியர் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு வைப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம் எல்லாம் முடிச்ச பின்னாடி நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜாப் வேகன்சி ஒரு எக்ஸாம்க்கு வந்து எவ்வளோ மார்க், எவ்வளோ டைம் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி நீங்க பார்த்துட்டு, இதுக்கு வந்து படிச்சு எழுதுங்க. இதுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்ல எங்கெங்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்ல சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர்ல இந்த இடத்துல வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிலிமினரி எக்ஸாம்க்கு. மெயின்ஸ் எக்ஸாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில மாத்திரம் தான் வச்சிருக்காங்க தமிழ்நாட்ல. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்துடலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ₹100 வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணா போதும். மத்த கேட்டகரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ₹850 ஃபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்றவங்க ஆன்லைன் மோட் மாத்திரம் தான் இருக்கு. ஆஃப்லைன் மோட் இல்ல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும் அப்படின்றது அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாம் எந்த மாரி இருக்கணும், என்ன சைஸ்ல இருக்கணும் அப்படின்றதையும் இந்த பிடிஎஃப்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அத ஒரு வாட்டி நீங்க வந்து ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு, நீங்க வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ற மாரி இருந்துச்சுன்னா, ரிசர்வேஷன் இந்த மாரி அவங்களே வந்து இதுல வந்து குடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணுமோ அத வந்து பார்த்துட்டு, நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த ஜாப்க்கான லிங்க் எல்லாமே நான் வந்து வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க அத ஒரு வாட்டி பாருங்க. பார்த்துட்டு லிங்க்ல நீங்க போயிட்டு அப்ளை பண்ணலாம். இந்த நோட்டிஃபிகேஷனும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நன்றி, வணக்கம்.